உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அனாதி தீர்மானத்தின்படி எங்களை தெரிந்தெடுத்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமை நிறைந்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஆளுகைக்கு உரிய தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நம்ம துதிப்போம். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். எல்லா சோர்வுகளும் மாறட்ட ஆண்டவரே. உம்முடைய பலன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகுவதாக. தேவ ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய காருண்யத்தினால் எங்களை அணைத்து கொள்ளுகிற தெய்வமே உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு பெரியதுப்பா. உம்முடைய கிருபை பெரியது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனை போல எங்களை சுமப்பவரே உமக்கு நன்றி. ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி அப்பா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரலோக ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்ஷடா என்ற நாமத்தை உடையவரே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா. ஆராதனை நாயகனே உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமையான தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஏகோவா நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏகோவா சம்மா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய கேடகமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய புகலிடமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி. வாக்கு தத்தங்களை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. வாக்கு மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஆண்டவரே எங்களை மறவாமல் ஆண்டவரே எங்களுடைய நினைவா இருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையான வல்லமை எங்க மேல அசைவாடுவதாக. உம்முடைய இரக்கங்கள் எங்க மேல வெளிப்படுவதாக. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா இருளின் அதிகாரங்களையும் வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா கட்டுக்களையும் நிர்மூலமாக்கி எங்களை விடுதலையாக்கி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களோடு கூட வழி நடத்துகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்க மேல வெளிப்படுவதாக. இறங்கி வாங்கப்பா. உம்முடைய தயவு எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ.
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய ஆண்டவரே ஆராதனையில் எங்களை நீங்கள் கூடி வர பண்ணின உம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக. வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பாதுகாப்பாக அழைத்து வாங்கப்பா. திரளான ஜனங்களை நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுங்கப்பா. தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. உம்முடைய வரங்களை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய மகிமை உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவ கரம் எங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 451வது பாடல். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைவேற்று
தைரியமாக அறிக்கை செய்தார். தைரியமாக அறிக்கை செய்தான். ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். செய்வான் செய்தார் அதிசயங்கள் தேவ ஆவியால் நிரம்பியதா. செய்வான் செய்தார் அதிசயங்கள் தேவ ஆவியால் நிரம்பியதா. திரளான மக்கள் திரும்பினார்கள். திரளான மக்கள் திரும்பினார்கள். பர்னபாவியால் நிரம்பியதா. பர்னபாவியால் நிரம்பியதால் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் என் முகம் வைக்கப்பட்டு போகவே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் எனக்கு இல்லை. என் முகம் வைக்க ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினால்
ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினால். உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை இல்லை. இல்ல இல்ல கலக்கம் இல்ல இல்ல, என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையை நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
ஒரு சில பாடலை பாடும். எல்லாரும் நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நம்ம புகழ்ந்து அவருடைய நாமத்தை நம்ம துதிப்போம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. வல்லமையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதமே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆலோசனையின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே மாமலை வர சொல். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நீர் ஒருவரே உன்னதராய் இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை துதிப்பான். அப்படி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை துதிப்பான். அப்படி ஆமென். ஸ்தோத்திரம்பா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம உயர்த்துவோம், கர்த்தரை துதிப்போம். நம்ம அப்படி ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே துதிப்பா. அப்படி ஆமென். அல்லேலூயா. பூரிகை ஊதிடுவோ புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோ எக்கால தொனியோடு துதிப்போம். அப்படியே ஆமென். புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோ எக்கால தொனியோடு பாடுவோம். அப்படியே பூரிகை ஊதிடுவோ புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. கைகளை தட்டி சொல்லுங்க. அப்படியே பூரிகை ஊதிடுவோ புன்னகை முகத்தோடு அல்லேலூயா. பாட்டு எல்லாரும் எப்படி பாட்டு இழந்துருங்க. இப்படி கை தட்டி இப்படி பாடுறீங்க. கண்களை மூடி நல்லா தன்னை மறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. பாடுவோம். அப்படியே பூரிகை ஊதிடுவோ புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோ எக்கால தொனியோடு பாடுவோமா. பூரிகை வாய்தான் பூரிகை ஊதுறது, அவ்வளவுதான். எக்கால தொனியோடு சத்தம் அப்படியே முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமா ஜெயமெடுப்போம். பாடுவோம். அப்படியே ஆமென். ஓஹோ முற்றிலுமாய் ஆமா சத்தமாய் பாடிடுவோம். சொல்லுவோமா. முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு வாயை திறந்து பூரிகை ஊதிடுவோம் சந்தோஷ முகத்தோடு. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதால் நல்ல கைத்தட்டி நன்றி ஆண்டவரே. ஆமென். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் எதிரியின் கையில் இருந்து காப்பாற்றப்படுகின்றோம். எதிரியின் கையில் இருந்து
ஆயத்தப்படுகின்றோம். முழங்கிடுவோம், பாடுவோம் அப்படியே. அவ்வளவுதான். முற்றிலுமாயோ உற்சாகத்தோடு முழங்கிடுவோம். ஆமென். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். பூரிகை ஊதிடுவோம், புன்னகை முகத்தோடு சந்தோஷமா பாடுவோம் அப்படியே. ஆமென். எக்கால தொனியோடு பாடுவோமா. பூரிகை ஊதிடுவோம், புன்னகை முகத்தோடு சாலமோன் ஆலயத்தில் ஏகமாய் துதிக்கும் போது, அன்னைக்கு ஆலயத்துல பாடுனாங்க, நல்ல கர்த்தரை ஏகமா துதிச்சாங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தரின் மகிமையினால் ஆலயம் நிரம்பியது. பாடுவோமா. ஆலயம் நிரம்பியது, முழங்கிடுவோம். அவ்வளவுதான். ஓ ஓ ஆமான். முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். ஓஹோ முழங்கிடுவோம். புதிய காலம் துதிப்போம். அவ்வளவுதான். ஓ ஆமா. பூரிகை ஊதிடுவோம், புன்னகை முகத்தோடு. ஓ சத்தமா எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். ஆமென். எல்லாரும் பாடுவா அப்படியே. எக்கால தொனியோடு. கிதியோனுடைய படைகள் அன்னைக்கு எல்லாரும் ஏகமா 300 பேர் சேர்ந்து எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, லட்சக்கணக்கில் வந்த எதிரியினுடைய படைகள் தாழ விழுந்து மடிந்து அழிந்து போனவே. எல்லாரும் கர்த்தரை ஏகமா துதிங்க. நாம் துதிக்கிற நம்மளுடைய துதி எதிரிகளை வீழ்த்தி போடும், எதிரிகளை நிர்மூலமாக்கும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க அப்படியே. கிதியோன் படைகள் அன்று பூரிகை ஊதியதான், கிதியோன் படைகள் அன்று. ஆமென். சொல்லுவோம். சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். சொல்லுவோம். முழங்கிடுவோம். அவ்வளவுதான். ஆமா. முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம், துதிப்போம். நல்ல கை தட்டி தேவனுடைய நாம மகிமை பாடட்டும். ஆமா. ஓ ஓ ஆமென். பூரிகை ஊதிடுவோம், புன்னகை முகத்தோடு கர்த்தரை உயர்த்துவோம். அப்படி ஆமென். ஓ பூரிகை ஊதிடுவோம், சத்தமா துதிப்போம். இயேசுவின் நாமம் தான் நம்ம பூரிகை. சத்தமா உயர்த்துங்க. இயேசுவே, அதான் பூரிகை. இயேசு ராஜா, இயேசுவே, இயேசுவே, சத்தமா துதிங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. உயர்த்துங்க, உயர்த்துங்க அப்படியே. ஓ கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் கைத்தட்டி துதிப்போம். எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. எரிகோ ஆமென். பாடுவோம். என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. முழங்கிடுவோம், முழங்குவோம், முழங்குவோம். சத்தமா உயர்த்துவோம்.
பாடுவோம் அப்படியே. ஹalleluya. ஓஹோ முழங்கிடுவோம் துதிய காலம், துதிய காலம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமம், இயேசு, இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் சத்தமா எல்லாரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நல்லா துதிப்போம் அப்படி. ஆமென். ஹalleluya. ஓஹோ ஆமா. நல்ல கைகளை தட்டி இயேசு ராஜா. நன்றி அப்பா. ஹalleluya. ஆமா ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னைக்கு எரிகோ வழியா போய்கிட்டு இருக்கிறப்போ பெரிய தடைகளா நின்னுச்சு. எல்லாரும் இணைந்து எக்காலத்தை ஊதுறாங்க. சொல்லுங்க அப்படியே. இயேசுவே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. அப்படி ஒரு எக்கால ஊதுங்க, 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 ஊதுங்க. வாயை திறந்து ஊதுங்க. இயேசுவின் நாமமே. அவர் நாமத்துல விடுதலை, அவர் நாமத்துல அற்புதம், அவர் நாமத்துல சுகம், அவர் நாமத்துல கட்டுக்கள் உடையும், அவர் நாமத்துல எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். சொல்லி சொல்லி துதிங்க அப்படியே. ஓ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். பாடுவோம். ஓகோ எதிரியின் கையில் இருந்து காப்பாற்றப்படுகின்றோம். அப்படியே. ஆமா. ஓஹோ ஆமென். முழங்கிடுவோம் துதிய காலம், எக்காலம் ஜெயம் எடுப்போம். ஓ பூரிகை ஊதிடுவோம். பாட 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 நல்லா பாடுவோம். கர்த்தரை வாயை திறந்து பாடுங்க. ஆமென். என் நாவுகள் கர்த்தருடைய துதியினால நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமமே. நன்றி அப்பா. ஆமென். ஹalleluya. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். துதிப்போமா எல்லாரும் உயர்த்துவோம். அவ்வளவுதான். ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஒரு முறை நாள்தோறும் உம்மை துதிப்பேன். பாடுவோம் அப்படியே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட. பாடுங்க பாடுங்க. ஓ ஆராதனையின் உச்சத்துக்குள்ள போயிருவோம். ஆராதனையின் உச்சத்துக்குள்ள தன்னை மறந்து ஆராதிங்க. தேவனோடு கூட ஒன்றித்திருங்க அப்படியே. ஆமென். இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. சொல்லுவோம். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் இந்நேரமும். சொல்லுவோம். நான் பாடுவேன், நான் துதிப்பேன். கைகள் தட்டி வாய் திறந்து எல்லாரும். ஆமா. உங்க துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. ஹalleluya. ஓ அவ்வளவுதான் சொல்லி. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஓஹோ நாள்தோறும் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. நம்பிக்கையோடு துதிப்பேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பாடுவா அப்படி. ஆமென். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரப்பிடுவேன். ஆமென். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரப்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன்.
விடாதீங்க. அப்படியே நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, நான் நிரப்பப்படுவேன், நான் நிரம்புவேன், நான் நிரம்புவேன். நல்ல வாய் திறந்து, அவ்வளவுதான். ஆமா, எங்கும் வசனம் பரவியது, 7 நாள் ஆவியால். ஆமா, எங்கும் வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதா, சீடர்கள் தொகையும். அவ்வளவுதான். ஓ, கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள், மகிமை. கைகளை தட்டி அப்படியே மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமை மானிடர் யாவரும் காண்கிற நாட்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, ஆமென். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பினதா, திரளான மக்கள் திரும்பினார்கள், அன்னவாவியால் நிரம்பியதா. என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க. ஆமா, இந்த நாட்கள்ல நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது, எங்களால வாழ முடியாது. சொல்லி சொல்லி துதிங்க. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. கண்களை மூடி சொல்லுங்க, நீங்க இல்லாம எங்களால இந்த நாட்கள்ல வாழ முடியாதுப்பா. நீங்க எங்களுக்குள்ள வந்துருங்கப்பா, நீங்க எங்களுக்குள்ள வந்துருங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள வந்துருங்கப்பா, நீங்க எங்களுக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. நீர் தங்கி இருக்கிற பாத்திரமா நான் மாறணும், நீர் தங்கி இருக்கிற பாத்திரமா நான் மாறணும், நீர் தங்கி இருக்கிற பாத்திரம். ஜெபம் பண்ணுங்க, அப்படி கேளுங்களேன், வாய் திறந்து கேளுங்க. பின்னாடி ஒரு சத்தம் வெளிப்படட்டும், பின்னாடி சத்தம், முன்பக்க சத்தம், நடுவுல சத்தம். ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிங்க. உங்களை சுமக்கிற பாத்திரம் நானு, உங்களை சுமக்கிற பாத்திரமா என்ன நடத்துங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுமக்கிற பாத்திரமா என்ன மாத்துங்க. இது சொல்லும் போதே வல்லமை வரும், இத சொல்லும் போதே விடுதலை உண்டாகும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுமக்கிற வல்லமை, ஆண்டவரே வல்லமையின் பாத்திரமா என்ன மாத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ரீதால ரஷபால ரோதிமானகரா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால என்ன நீர் நிரப்புகிறதற்காக நன்றி, என்ன நிரப்புகிறதற்காக நன்றி, என்ன நிரப்புகிறதற்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நாங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நாங்க பார்த்தோம். சர்ச்சில் நாங்க ஆராதிக்கிற வேளையில, ஆயத்த ஆராதனையில அப்படியே கண்ணை மூடி நாம் ஆண்டவரை அப்படியே நம்ம துதிக்க போறோம். அதே பாட்டை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தரை சுமக்கிற பெட்டி நான், கர்த்தரை சுமக்கிற அந்த பாத்திரம் நான். எனக்குள்ள அந்த ஆவி இறங்கட்டும். இதுதான் உங்க ஜெபமா இன்னைக்கு மாறணும்.
ஆண்டவரே எனக்குள்ள அந்த வல்லமை வெளிப்படட்டும். ஒரு ஜெபம் பண்ணுங்களே, எனக்குள்ள ஆண்டவரே வல்லமையை சுமக்கிற பெட்டியா நான் மாறணும்பா, வல்லமையை சுமக்கிற பாத்திரமா நான் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. வாலிப தங்கச்சி, நீ கை கட்டி நிக்கிறியே, ஆராதனைக்கு வந்தது அதுக்கு தானா? சத்தமா பாடலாமே, சத்தலமா பேசலாமே, சத்தமா தேவநாமத்தை உயர்த்தலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நிரப்ப, ஆண்டவருக்குள்ள நிரம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த வல்லமை இறங்கட்டும்பா, எனக்குள்ள அந்த வல்லமை இறங்கட்டும்பா, எனக்குள்ள அந்த அக்கினி இறங்கட்டும்பா. நாங்க வந்து வெறுமனே போக கூடாது, எங்களுக்குள்ள அந்த வல்லமையினால நிரப்புகிற அந்த அனுபவத்தை இன்னைக்கு நாங்க பார்க்கணும். அவ்வளவுதான் ஜெபம். ஏறடுங்க, அப்படியே விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்படியே. சுமந்திடுவோ இயேசுவின் நாமம், சொல்லிடுவோ சுவிசேஷம். சொல்லுவோம் அப்படியே. சுமந்திடுவோ இயேசுவின் நாமம், சொல்லிடுவோ சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் எனக்குள்ளே. அவ்வளவுதான் பாட்டு. அவ்வளவுதான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த பெட்டியை சுமந்துட்டு போனாங்களா? அந்த சுமந்துட்டு போற இடமெல்லாம் வெற்றி. எங்கெங்கெல்லாம் சுமந்து போறாங்களோ அங்கெல்லாம் அவங்க தோல்வியை சந்திச்சுட்டு வரல, வெற்றியை சந்தித்துட்டு வந்தார்கள். இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய வல்லமை தான், நாம தான் அவருடைய பெட்டி. அந்த வல்லமை நமக்குள்ளதான் நிறைஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க வல்லமையை சுமக்கிற பெட்டி நான் தான், எனக்குள்ள உங்க வல்லமையினால நிரப்பி எங்களை நடத்துங்கப்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த பாடலை பாடும்போது நாம் கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்திட்டே வருவோம். இதை பாட பாட உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் எனக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே. பாடுவோம் அப்படியே. சொல்லுங்க. சுமந்திடுவோ இயேசுவின் நாமம், சொல்லிடுவோ சுவிசேஷம். சுமந்திடுவோ இயேசுவின் நாமம், சொல்லிடுவோ சுவிசேஷம். ஆண்டவர்ட்ட ஜெபமா. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் எனக்குள்ளே. ஒரு ஜெபம். கர்த்தரின், வாய் திறந்து பாடலாம். யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால் பட்டவுடன். யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால் பட்டவுடன். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். சுமந்திடுவோ இயேசுவின் நாமம், சொல்லிடுவோ
அப்படியே. இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம் கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் எனக்குள்ளே, கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே. ஒரு ஜெபம் இது, அவ்வளவுதான். இந்த பெட்டி எங்கெங்கெல்லாம் போனுச்சோ அங்கெல்லாம் விக்கிரகத்தினுடைய சிலைகள் தகர்த்தெறியப்பட்டு கீழே விழுந்தன, நொறுங்கி போயின. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி விக்கிரகங்களால் நிக்க முடியல. நான் சொல்றேங்க, இந்த வல்லமையை சுமந்து நிற்கிற நமக்கு முன்னாடியும் எந்த சத்துருவானவனும் நிக்க முடியாது, எந்த விக்கிரகங்களும் நிக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளேன்னு சொல்லி பாடுங்க. தாகோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. தாகோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. இன்னும் ஒரு முறை, தாகோன் விழுந்து, அவ்வளவுதான், வல்லமை இழந்து உடைந்து போனது. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, தாகோன் விழுந்து நொறுங்கியது. சாத்தானின் கிரியை மேல் ஜெயம் எடுப்போ, சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதால் சாத்தானின் ஜெயம் எடுப்போ, சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதால் சுமந்திடுவோ, இயேசுவின் நாமம் சொல்லிடுவோ, சுவிசேஷம். அவ்வளவுதான் ஆண்டவரே. ஆமென் சொல்லிடுவோ, சுவிசேஷம் கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே, கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே. ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை சுமக்கிற ஒரு பெட்டி நான் தான், என்ன ஃபுல் பண்ணிடுங்க ஆண்டவரே, என்ன நிரப்பிடுங்கப்பா, என்ன நிரப்பிடுங்க ஆண்டவரே. உங்க வல்லமையை சுமக்கிற பெட்டி நான், என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்கப்பான்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. அழகா சொல்லுவாங்க, அப்பா 2 பசுமாடு வண்டி கூட்டிட்டு அந்த பெட்டியை சுமந்துட்டு வருது, எதிரி நாட்டுல இருந்து வருது. வலது பக்கமும் விலகல, இடது பக்கமும் விலகல, முன்ன பின்ன அது வந்து அந்த அந்த மாட்டை ஓட்டிட்டு அந்த அந்த வண்டியை இழுத்துட்டு போற அனுபவங்கள் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த பெட்டிய நேர் வழியாய் அந்த மாடு ஓட்டிட்டு வருது. தேவனுடைய வல்லமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க வலது பக்கம் இடது பக்கம் விலக மாட்டாங்க, சரிக்கு விழுந்துட மாட்டாங்க. தேவனுடைய மகிமை இருக்கிறவங்க கர்த்தரால நடத்தப்படுவார்கள். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, கர்த்தரால நடத்தப்படுவாங்க, கர்த்தரால அவர்கள் நடத்தப்படுவார்கள். ஆமென். வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நேர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நேர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தால். நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தால்.
சொல்லிடுவோம் சுவிசேஷம், சுமந்திடுவோம் சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, நமக்குள்ளே. உங்களை சுமக்கிற பெட்டியாய் எங்களை செலக்ட் பண்ணீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உங்க நாமத்தை சுமக்கிற பெட்டி நான் தான். உங்க நாமத்தை சுமக்கிற பெட்டினா, உங்க வல்லமையை சுமக்கிற பெட்டினா, நான் போற இடமெல்லாம் வெற்றி, நான் போற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நான் போற இடமெல்லாம் செழிப்பு, நான் போற இடமெல்லாம் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஆலயத்துல நடப்பட்ட பாத்திரம். நானு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஆலயத்துல நடப்பட்டவன், நான் ஆலயத்துல நடப்பட்ட ஒலிவ மரம். ஹல்லேலூயா. கை ஒசத்தி சொல்லுங்க, நான் பச்சையான ஒலிவ மர கன்றுனா. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துல நடப்பட்ட பாத்திரம் நானு. எனக்குள்ள அவருடைய மகிமை இருக்குது, எனக்குள்ள அவருடைய வல்லமை இருக்குது, எனக்குள்ள அவருடைய மகிமை செயல்படுகிறது. அவருடைய வல்லமையை சுமக்கிற பாத்திரமாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடு வேணா. பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடு. அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. அவ்வளவுதான். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பச்சையான ஒலிவ மர கன்றா? அப்பன்னா நல்ல கைத்தட்டி வாயை திறந்து பாடுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, பச்சையான ஒலிவ மர கன்றுனா, பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒலிவ மர கன்றுனா, அவ்வளவுதான். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. ஓ என் நேசரன்பில். நல்லா பாடுங்க. ஆமா, நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒலிவ மர கன்று நான், நீரே இதை செய்தீர், நான் நன்றி சொல்வேன். ஆமா, பாதம் அமர்ந்திருப்பேன். அவ்வளவுதான். அதுதான் மிக நல்லது. கையை தட்டி, அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் வளர்கின்றவன். அபிஷேக ஒலிவ மரம், ஆஹா, ஆமே. ஆலயத்தில் வளர்கின்றவன். கை தட்டி சொல்லுங்க அப்படி, என்னை சரண்டில் என்றென்றைக்கும் நான். நம்பிக்கை வைத்துள்ளே. ஓ என்னை சரண்டில். என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். தலையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, பச்சையான ஒலிவ மர கன்று நான். சொல்லுங்க, அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்துல வளர்றவன், ஆலயத்துல வளருகிறவள், ஆலயத்துல வளருகிறேன் நானு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வளர்றப்பா. உங்க மகிமையினால வளர்றேன், உங்க வல்லமையினால நான் வளருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக.
பக்கத்துல பார்த்து கையை பிடி சொல்லுங்க, இந்த உலகம் வளர்றதுக்கு நிறைய மருந்துகளை தயார் பண்றாங்க. அல்லேலூயா. நிறைய விளம்பரங்களை சொல்றாங்க. ஆனா உண்மையான வாழ்க்கையினுடைய வளர்ச்சி சொல்லுங்க, அவர் அபிஷேகத்துக்குள்ள தாங்க இருக்குது. யூரியா வாழ முடியாது, அது சொல்லுங்க, காம்ப்ளானால முடியாதது. கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் கூடும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் கூடும். கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, அபிஷேக ஒளிப மர கன்றுனா அவருடைய மகிமையினால வளர்கிற பாத்திரம் நானு. சத்தமா சொல்ல 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 அதன் மேத்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். சொல்லுங்க சத்தமா, அவருடைய மகிமையினால வளர்கிற பாத்திரம் நானு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதிச்சு அப்படியே முடிச்சிடுவோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். உயர்த்துவோமா? அவ்வளவுதான். பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். இன்னும் ஒரு முறை சத்தம் அப்படியே. அவ்வளவுதான். ஆமென். ஓ ஆமென். ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுவோமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். நீர் ஒருவரே உன்னத. அவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க, நீர் ஒருவரே உன்னத. ஆமென். ஒருவரே ஆராதனைக்குரியவர். இன்னும் ஒரு முறை சத்தமா, இவர் ஒருவரே. இயேசு ஒருவரே பரிசுத்தர். இயேசு ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. ஆமென். ஆமென். இயேசு ஒருவரே உன்னத. ஒருவரே பரிசுத்தர். அவ்வளவுதான். ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். இயேசு ஒருவரே உன்னத. ஒருவரே பரிசுத்தர். ஆமென். ஒருவரே ஆராதனைக்குரியவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்படியே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். சத்தமா சத்தமா சத்தமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தமா துதிப்போம். சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர். கண்களை திறந்து அப்படியே கண்களை திறந்து எல்லாரும் பாருங்க. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சில ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நமக்குள்ள மகிமைப்படுவாராக. நேற்றைய தினத்துல ஜெபம் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஒரு காரியம் எனக்கு தெரிந்தது. என்னன்னா, நம்ம இந்திரா நகர் அந்த ஊரை குறித்து ஆண்டவர் பேசினார். கர்த்தர் அந்த ஊருக்குள்ள நடந்து வர்றார். ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற முக்கால்வாசி கூட்டங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத நிலைகள் இருந்ததுனால உற்சாகமா வந்த ஆண்டவருடைய அந்த வல்லமை சோர்வோடு கூட மன துக்கத்தோடு கூட அந்த இடத்துல நிற்கிறத ஆண்டவர் காண்பித்தார்.
அங்கே இருக்கிறவங்க தங்களுடைய சுய இச்சையின்படி வாழ்கிறாங்களே ஒழிய கர்த்தருக்குள்ளே வாழணுங்கிற விருப்பங்கள் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு பெரிய பேரழிவுகளை அவங்க சந்திக்க போகிறாங்கங்கிறத கர்த்தர் நேற்றைய தினத்தில் என்னிடத்தில் பேசினார். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த ஊருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த ஊரா கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை அந்த ஊருக்கு மத்தியில் செஞ்சு காமிச்சிட்டார். எத்தனையோ ஊழியக்காரங்களை அனுப்பிட்டார். ஆனால் அந்த ஊர் மனம் திருந்துகிற நிலைமைகளுக்குள்ள இன்ன வரைக்கும் இல்லாததை நான் நேற்றைய தினத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லுங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களை ஆண்டவரே நீர் அழித்து விடாதபடி அவர்கள் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பா. அந்த ஊரில் இருக்கிறவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. உங்க ஜெபமா மாறட்டும், ஜெபமா மாறட்டும், ஜெபம் பண்ணுங்க, அப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பா. ஒரு ஜெபமா மாறட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஊருக்காக நாங்க திறப்புல நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊருக்காக ஆண்டவரே நீர் மனம் இறங்கி வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிற காரியங்களை நீர் பார்த்து மனம் நொந்து போய் நிற்கிறீரே ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, அவர்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவர்கள பாவங்களை நீர் மன்னித்தருளுங்கப்பா. அந்த ஊருக்குள்ள உங்க வல்லமை வெளிப்படட்டும். அவர்களை காத்து நிற்கிற இருளின் கிரியைகள் அவர்களை விட்டு விலகுவதாக, அவர்களை விட்டு விலகுவதாக, அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அவர்களை விட்டு விலகட்டும். யாராவது ஒருத்தர் சத்தமா அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த ஊருக்காக திறப்புல நின்று சத்தமா ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். 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 Amen. Amen. ஆமாப்பா. Amen. Hallelujah. Amen. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Amen. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Amen. Hallelujah. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்படி ஆண்டவர்கிட்ட. திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட அப்படியே. ஆமா, அவ்வளவுதான். சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம்.
ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்கக்கூடும்? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்கக்கூடுமோ? அம்மா எங்கள் ஜனம் அழிவதை நான் சகிக்கக்கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்கக்கூடுமோ? இந்த ஊர்ல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த வீட்டார்கள் இடத்துல அழுதாவது சொல்லுங்க, புலம்பியாவது சொல்லுங்க. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்தோடு இல்லை, நாங்க நேர போய் ஒவ்வொரு வீட்டார் இடத்துலையும் சொல்லி அவர்களை எழுப்புதலுக்கு நேராய் நாங்க திரும்ப கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசுப்பா உமக்கு நன்றி. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் என்னிடத்துல கனவுல வந்தாங்க. கனவுல, நான் சொல்றது நேரில் இல்லை, கனவுல வந்து சொன்னாங்க, உங்க சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த லோன் வாங்குறதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நம்பரை காமிக்கிறாங்க, லோன் வாங்கின நம்பரை காமிச்சு 2 நம்பரில் ஒரு நம்பர் அந்த நபரிடத்துல இருக்குது, நம்ம சர்ச்சுக்கு வர நபர் தான், அந்த நபரிடத்துல இருக்குது. 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் ஏறி 25 லட்சம் ரூபாய் கடனுக்கு போயிருக்குது. அதனால் அந்த அதிகாரிகள் வந்து அவங்க வித்தியாசமான நிலையில் டீல் பண்ணுறதை ஆண்டவர் காண்பிச்சார். இன்னைக்கு அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரு அப்படிங்கிறத விட யாருன்னு என்கிட்ட ஆண்டவர் காண்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம ஜெபிக்க போற அந்த இடுக்கணுக்குள்ள இருந்து, இக்கட்டுகளுக்குள்ள இருந்து கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வரணும். அல்லேலூயா. கடன் வாங்கக்கூடாது. எந்த குழப்ப நிலைகளில் வாங்கினாங்களா இல்லை ஏமாற்று விதங்களில் வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிற, ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்கிற இக்கட்டுகள் இடுக்கண்களில் இருந்து அவர்களை நீங்களாக்கி அவர்களை விடுதலையாக்கி கொண்டுட்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்படி ஜெபிப்போமா. அவங்க பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, தற்கொலைக்கு நேராக போயிடக்கூடாது. ஆண்டவரே அவர்களை தொடுங்கப்பா, அவர்களை தொடுங்க ஆண்டவரே. ஒரு ஜெபத்தை ஏறடுங்க அப்படி. ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர்களை தொடுங்க ஆண்டவரே, அவர்களை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை தொடுங்கப்பா. ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே துணிகரமா அவங்க வாங்கின கடன்னால 25 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் ஏறி போயிருக்குதேப்பா. இயேசுவின் நாமத்துல கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்குள்ள உண்டாவதாக, கடன் இல்லாத வாழ்க்கைகள் உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டுமா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக.